தலைக்கு மேலே இடி விழுந்த மாதிரி தான் மனோஜுக்கு ஒரு பெரிய இடி விழப்போகுது அப்படின்னு நினச்சா நம்ம கொஞ்சம் கூட பரிதாபமாக இல்லை. அந்த அளவுக்கு ஓவர் பேச்சு திமிர்கள் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு ரோஹிணிக்கும் மனோஜுக்கும். முதல்ல எடுத்தோன்னே இந்த ஜீவா வந்துட்டாங்க, அவங்க வந்து 30 லட்ச ரூபாய் எப்படி இழந்துட்டாங்க இதுக்கு முன்னாடி வந்தபோது அப்படிங்கிறத சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக தான் வந்தேன், லீஸுக்கெல்லாம் ரெண்ட்டுக்கு விட போகிறேன்லாம் சொன்னதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து வீட்டுக்கு போயிட்டு வீட்டில் போய் ஃப்ரெஷ்ஷனப் ஆகி ரெடி ஆகிட்டு இதுக்கப்புறமா கிளம்பி வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போய் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு கிளம்பி அங்கே போகிறாங்க. அங்கே போய் அவங்க அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் பொழுது மனோஜும் ரோகிணியும் அதே ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு அவங்களும் வராங்க. அவங்க எதுக்கு வராங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பற்றி விசாரிக்க போகிறாங்களா, எவ்வளோ ஆகும் செலவு என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. 10% ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ அப்படின்னா வந்து 3 கோடி ரூபாய்க்கு மதிப்புள்ள ஒரு வீட்டுக்கு 30 லட்ச ரூபா ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டுமே கட்டணும். ஆனால் அது இல்லாமல் ஜிஎஸ்டிலாம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் இல்லாமல் இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து என்ன ஒரு எவ்வளோ ஆகும், என்ன ஒரு 3-5-6 லட்சம் ஆகுமா அப்படின்னு கேட்டுட்ருக்காரு. இந்த அளவுக்கு அறிவோட கூரோடு இருக்கார் வேறு, 15 டிகிரியை முடிச்சுட்டு. ஸோ அங்கே போனதுக்கு பிறகு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இங்கே ஆல்ரெடி முத்து வெளியே வெயிட் பண்ணுறதுக்கு வர பார்க்குறாங்க. நாங்கள் போகிறோம், நாங்கள் உள்ளார போய் விசாரிக்க போகிறோம், நீ எதுக்கு வர அப்படின்லாம் கேட்க, நான் வரல நீ போடா அப்படின்னு அனுப்பிவிட்றாரு அவரும். ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து முத்துவை அங்கே இவங்களை வந்து மனோஜையும் ரோகிணியும் பார்த்துட்டு கோவமாக ஜீவா வெளில வந்துட்டாங்க. ஆனால் வந்து ஜீவாவை அவங்க பார்க்கல. இப்போ முத்து கூட சேர்ந்து வந்து முத்துடைய அவங்களோட வீட்டுக்கே போயிட்டு உங்களுக்காக நான் வந்து கனடாவிலேருந்து வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 கூலர்ஸ்லாம் கொடுக்குறாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து இவர் வந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறாரு, இவர் போட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு, இவங்க கொடுக்குற மாதிரி ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு. இதை வந்து மீனாவுக்கும் கொடுக்கறதுக்காக. இதுக்கு நடுவில் இப்போ வீட்டில் ஒரே ஜாலியாக வந்து இப்போ அடுத்து வீட்டுக்கு ரோமையான்னு பேர் எழுதி போர்டு வரப்போகுது அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கும் பொழுது இன்னொருத்தர் வராரு. அவர் வந்துட்டு யார் வீட்டை யாரையா விற்கிறது, இது ஏன் வீடியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல இப்போ ஷாக்காகி மனோஜ் நிற்கிறதுலாம் நடக்குது. ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள்.